ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பிரமணியபுரத்தை மறுபடியும் நீங்கள் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. இப்போ பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. 15 வருஷம் இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கும் பத்திரிகை இந்த படத்தை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையில் போட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் சுப்பிரமணியம் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகர், பரமன், காசி எல்லாம் மறுபடியும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் வந்து காஸ்டியூம்ஸ் 80s காஸ்டியூம்ஸை அப்படியே கொண்டு வந்த நடராஜ் காஸ்டியூமரு. அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பிரபு தெரியும், சுந்தரபாண்டியன் வச்சு எடுத்தார். எங்கள் எடிட்டர் ராஜா முகமது சார் அந்த படத்துக்கு இது பண்ணார். இவரை சொல்ல தேவையில்ல. அழகர் சாவு பயத்தை காட்டாங்க பரமான்னு சொன்ன அந்த அழகர். ஸோ ஜெய் கதாகரம் வந்தது. டோப்பனா ஃபர்ஸ்ட் சீனில் இவர் தான் கட்டி வச்சு குத்தாரு. கடைசி வரைக்கும் உயிர் நண்பனாக இருந்தாங்க 2 பேர், டும்கானும் டோப்பானும். அதுதான் இதில் இருக்கும். மதுரை குழுங்க இப்போ வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அப்துல் டிசைனர். அவங்க படம் ஃபுல்லாக அந்த அட்வர்டைஸ் போஸ்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து புதுசாக மறுபடியும் ரீரிலீஸ் மாதிரியே தெரியல, ரிலீஸ் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சொல்லவே தேவையில்லை. கனகா கேரக்டரில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 15 வருஷமாக எங்களுடைய நட்பு அதையும் தாண்டி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களோட நட்பு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து என்னடா படத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை கூப்பிட்டு வந்துருக்குன்னு நினைக்காங்க. அவங்க வந்து வால் சண்டை வீராணை ஒலிம்பிக்கில் வந்து இந்த வருஷம் கலந்துக்கிட்டாங்க. போன வருடம் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக வால் சண்டை வீராங்கனை கலந்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க வரணுன்னாங்க, வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ரொம்ப நன்றி. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கமலாவில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், கொடுக்கல. அதே 15 வருஷத்தை பிடிச்சி கமலாவில் ரிலீஸ் பண்ண வச்சுட்டோம். ரொம்ப நன்றி தம்பி. இந்த இப்போ ஜெய் பேசுவார். வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோவோட இன்னைக்கு ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். 15 வருஷம் கழிச்சு இந்த படத்து மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு தேங்க்ஸ் வந்து சசி சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை. ஸோ அது உண்மையான வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே பண்ணிட்டே இருங்க. நன்றி. எங்களால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ பார்க்க முடியல. ஜெய் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே கொடுக்கல 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ எனக்கு 8 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம மத்தியான ஷோ தான் போய் தேடி பார்த்தோம். அது பண்ணால் இப்போ எங்கள் சகோதரர் பேசுவார். நன்றி. சசி சொன்ன மாதிரி தான் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணான். நானும் சொன்னேன் கொஞ்சம் பதட்டமாக தாண்டா இருக்கு அப்படின்னு. திரும்ப காலையில் ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு மாதிரியே இருக்கு இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு இருக்கணும். உங்களுடைய ஆதரவு இருக்கணும். நன்றி. பாண்டியன் படத்தினுடைய இயக்குனர் நான். சசிகுமார் சார் தான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சுப்பிரமணியபுரம் ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான். அதில் வந்து துரைவாணன் சொல்லி அண்ணன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் ஷூட் போகும்போது ஒர்க் பண்ண முடியலை. லாஸ்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா கொடுத்தாங்க. காஸ்டியூமுக்கு பார்க்க சொன்னாங்க, அப்புறம் ஷெட்யூல் பார்க்க சொன்னாங்க.
லாஸ்ட்டில் வந்து பேடு கொடுத்து நீயே ஃபாலோ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ஒரு முதல் படத்துலேயே கீழே இருக்க என்னையை இணை இயக்குனராக கொண்டாந்து நிறுத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஈசனில் ஒர்க் பண்ண வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்து என்னை ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தினார் சார். சசி சார் இல்லைன்னா இன்றைக்கி நான் இயக்குனராக இல்லை, சுப்பிரமணியம் இல்லைன்னா நாங்கள் யாருமே இங்கே இல்லை. எங்களுடைய முதல் விதை வந்து சுப்பிரமணியபுரம் தான். அதை கொண்டு வர்றதுக்கு சசி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை வந்து ஒரு முதல் பட தயாரிப்பாளர், ஹீரோ, டைரக்டரு, அவருடைய வழி, அவருடைய கஷ்டம், அதெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவர் நிற்கிறார் அப்படின்னா அந்த உழைப்பு தான். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்த வெற்றி உங்களுடைய கரகோஷம் தான். ஸோ அதே அன்னைக்கு அந்த சுப்பிரமணியபுரம் அப்போ கொடுத்த அந்த ஹிட்டை இப்பயும் கொடுக்கணும், அதே வரவேற்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் வந்திருக்க அத்தனைக்கும் வணக்கம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு இங்கே கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லா பொருளும் இறைவனுக்கு இந்த மாதிரி எல்லா பொருளும் சசிகலா இருக்காரு அப்படின்னு இருக்கிறேன். நன்றி நன்றி. இப்படத்தின் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். இதுதான் என் லைஃப்பில் சினிமாவில் வரக்கூடிய முதல் படி கொடுத்தவர் அவர். இன்ன வரைக்கும் அவர் அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேலை பார்க்கணும் அதே எனர்ஜியோட இப்போவும் அதே எக்ஸைட்டிங்கோட இருக்க படம் பார்க்க தேங்க்யூ. ஒரே ஒரு வார்த்தை தான், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வரலன்னா இந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேனே தெரியாது. என்ன சொல்கிறதே தெரியல. அப்படி ஒரு படம் வந்ததுனால மட்டுமே அது எனக்கு, நான் வீட்லேயே சொல்லுவேன், இது ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறதுக்காகவே எடுத்துருப்பாரோ சார் படம், மியூசிக் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன் வீட்டில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதும் சரி, எழுந்திரிக்கும் போதும் சரி, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னாக்கா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம இருந்திருப்போமா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத நான் பல தடவை வீட்டில் சொல்லுவேன். அது என்னவோ தெரியல, மக்களுக்காக எடுத்தாங்களோ இல்லையோ, நான் வாழறதுக்காகவே எடுத்தாங்க சுப்பிரமணியபுரம். அந்த வாய்ப்பு கல்லே மலை மேல அந்த நம்ம மன்னவர் நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மனசு நம்ம மனசை எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சரம் சுப்பிரமணியபுரம் 15ஆம் ஆண்டை தாண்டி சொல்லும். நன்றி நன்றி நன்றி. பழக்கத்துக்காக நான் பண்ணலப்பா, டைரக்ட் பண்ண சொன்னதுனால நான் பண்ணலப்பா. இந்த படத்தில் வந்து சசிகுமார் அண்ணன் சொல்கிறத விட சார்னு சொன்னால் அதிகமாக காசு கொடுப்பாரு. ஏன்னா இந்த ராமில் நாங்களாம் வேலை பார்க்கும்போது அப்போ எல்லாருமே வந்து சார் சார்னு சொன்னாங்க. நானும் எங்கள் டைரக்டர் காரை கழுவிக்கிட்டு இருப்பேன். கழுவும் போது ஒரு வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி. ரெண்டாவது அவர் அந்த ஃபைட்லாம் பண்ணுவார்ல, ஒரு பெரிய இந்தியில் இருப்பார், சாட்சி சாங் அது மாதிரி பைக்கில் வருவார். நான் என்ன பண்ணுவேன், சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். கருப்பு இங்கே 50 ரூபா இருக்குது, எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு உனக்கு வேறு எதுவும் சாப்பிட்டு வந்துருக்க முடியாது. சரி சார் நீங்கள் மேலே போங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு அப்போ வாங்கியாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து இது பண்ணும்போது, கருப்பு ஆணி அடிச்சுட்டேன், நீந்தே இருக்கிற, வருவியா வரமாட்டியா அப்படின்னு. நான் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை,
நான் ரஜினி சார் படத்தில் இருந்தாலும் கமல் சார் படத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நான் டேட்டு கொடுத்துட்டு எப்போ வேணாலும் நான் வந்துடுறேன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து. ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயத்தை நான் சொல்லணும். ராமனை கஷ்டப்படும் போது சந்திரகனியன் எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் வந்து சொல்லுவாப்புல, கருப்பு ஏன் இருட்டுக்குள்ளே இருக்க, வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் போது ஏன்னா அந்த செவர் வந்து ஒரு ஓட செவர் மாதிரி இருக்கும், சின்ன செவர், அதுலதே நான் படுத்து கிடப்பேன். டெஸ்ட்டு மிஸ்டானா பாடி ஆகிருப்பேன். அப்படி இடம் அந்த இடம். அப்படி இருக்கும்போது அப்போ ராம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. என்னைய வந்து தம்பி உங்களை சொல்கிறோம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, என்னன்னா செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லக்கூடாது. என்னை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டப்போ இப்படி அண்ணன் அமீர் என்னை திரும்பி பார்க்காரு, சசி போய் கூட்டுவா அப்படின்னு. அப்போ என்னை இப்படி தோளில் அணைச்சி, கருப்பு இன்றோளுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு ஆக போறீங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இன்றோளுக்கு அப்புறம் உங்களி பிங்கஸ் அப்படின்னு சொல்லவும் அடித்து கிளாப் அடித்து தூக்கிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஆர்வம்னு தெரியல. அண்ணன் அமீர் வாழ்க, அண்ணன் சசி வாழ்க, அண்ணன் சந்திரகனி வாழ்க, இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுடைய நட்பு வந்து அவ்வளோ ஒரு நட்பு, பாசத்துக்காக. இன்னைக்கும் சொல்கிறேன், அந்த படத்தில் அண்ணன் சந்திரகனி என்ன அந்த இது பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை. நான் தப்பு பண்ணாலும் ஸ்பாட்டில் வந்து கேட்பாப்புல, நீ பண்ணது தப்புடா, இப்படி பண்ணுறா அப்படின்னு. அதே மாதிரி என் தம்பி ஜெய வந்து இந்த நேரத்தில் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகலாமுக்கு இந்த பிள்ளைக்கு சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் சிகரெட் பிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் பிரேக் விட்டார் சார். நீ சிகரெட் எப்போ கரெக்டாக பிடிக்கிறியோ அப்போ தான் ஷூட் அப்படின்னா. அப்போ இவர் தான் எனக்கு அந்த 3 months சிகரெட் பிடிக்கணும். தேங்க்ஸ் சார். என்னது அது சொல்றேன். என்ன அழகரு இந்த புள்ள ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு. அப்பத்தான் உடனே அழகர் சொல்லுவாப்புல, ஏதோ ஒரு சித்தப்புள்ள பேசிட்டனா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு போறா அப்படின்னு. விடாத பொம்பளை பிள்ளையிலே படுத்தேன், கொஞ்சம் நேரம் புரிஞ்சுங்க, அப்புறம் புரிஞ்சு பேச ஆரம்பிச்சுங்க. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் தேவையாது. நமக்கு என்ன பொழப்பு இருக்கு, இவங்களுக்கு மத்தியில் வாழ்றாங்க புரிய பொழப்பு. அதே மாதிரி டே முக்கச்சாமி, ஏன் நண்பர்களை போட்டு விட்டியாங்க, எங்க இருக்க, வெளியில வாங்க அப்படின்னு. உடனே பூட்டி கிடக்கிற வீட்டுல சட்டம் பிடிச்சிருக்காயே, வீட்டை கழுவி 3 நாள் ஆச்சு வா அப்படின்னு. சித்தா சித்தா கூட்டத்துல கட்டு சொத்த அவுக்காத. போன வருஷம் போட்டிருந்தாரு அவர் குலாத்த மொக்கையா, இந்த வருஷம் சித்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்றான். அப்பா காலையில் 8:45 எல்லாம் அமர்ந்து திரும்ப ஒரு பெரிய திரையில படத்தை பார்த்து ரசிக்க போறோம், வேற மாதிரியான உணர்வுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் மேடையில் என்ன பேசிட்டு இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மகிழ்வான நாள் உங்களுக்கும் எங்களுக்கும். இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட உன்னத உயர்வு, அந்த மேக்னிடியூட உணர வைக்கணும்னா எப்படி சொல்லலாம் என்னுடைய பார்வையில்னா, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குற இடத்துலலாம் என்ன கேட்பாங்க, என்ன சார் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் படமே பண்ணலை, அப்போ எந்த படத்தில் நம்ம பணிபுரியணுன்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி சசி சொல்லுவார், படத்தை நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. நட்புக்கு நண்பர்களுக்காக பல படங்கள் பண்ண பொழுது எத்தனையோ பாடல்கள் பண்ணாலும் படமே பண்ணலன்ற உணர்வு தான் மக்களுக்கு கிடைச்சிது. ஆனால் முதல் படம் சுப்பிரமணியபுரமா எனக்கு அமையாம ஒருவேளை அந்த மற்ற படங்களாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்போ இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால என்னுடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம் போன்ற படத்தை சசிகுமார் போன்ற இயக்குனர் மூலமாக கிடைச்சனாலதான் எனக்கு இந்த மேடையும் உயரமும் அடையாளமும் அங்கீகாரமும் கிடைச்சது. இவர்கள் எல்லாரையும் போல நானும் இயக்குனர் சசிகுமாருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்றும் கடமைப்பட்டவன்.
ஒரே நிமிஷம். எல்லாத்துக்கும் மேலே காலையிலேருந்து என் தம்பி அசோகை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். அவன் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் நினைவுகளோடு திரும்ப ஒரு வாட்டி படம் பார்ப்பேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சுப்பிரமணிய வளத்துக்கு உதவிய என்னோட கேமராமேன் இல்லை, அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுவாதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வரமில்லை. நிக்கிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் படம் ரிலீஸ் மாதிரி அவர் ஒர்க் பண்ணார். அப்புறம் விரும்பாண்டி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நம்ம உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். தேங்க்யூ. என்ன பெருமாடி நான் மட்டும் அவனை பார்க்குறேன்.